நான் எப்போ சினிமாவுக்கு உள்ளே வந்தனோ எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் வந்து நம்பியார் சாமி. அவரோட கேரக்டர், அவரோட விஷயங்கள் எனக்கு எல்லாமே பிடிக்கும். சின்ன வயசுலேயே நான் வந்து நேரில் வந்து குலதெய்வத்தை, என்னோட குலதெய்வத்தை நேரில் பார்த்துருக்கேன். அதுலேருந்து தான் என்னோட ஆரம்பம். நெவர் பிலீவ் இட். இப்போ கூட எனக்கு அப்படியே குஸ்பம்ஸ் ஆகுது. உங்களோட டிஸ்டன்ஸில் போகர் சுவாமியும் பார்த்தேன். நான் அவரை தொடலை, அவர் என்ன தொடலை. கண்ணு திறக்குது, தப்புன்னு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஜாதகத்தையே பொய்ன்னு சொன்ன மாதிரி. இப்போ ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர், அதாவது அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத மீறி அனலைசர் வேற. அவனால ஒரு விதியை கணிச்சு அந்த விதியை தாங்க முடியுதோ அவனுக்கு மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் வந்து அந்த பவரை கொடுக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க புவனேஸ்வரி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு சமீப காலமாக தான் திடீர்னு எல்லாமே நம்ம ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும்ல, என்ன நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார், ஒரு ஆக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் ஆன்மீக ரீதியாக நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது ஒரு நாள் யதார்த்தமாக பார்த்தேன். அது அந்த சந்திப்பு தான் இந்த இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பரிமாற்றம் அது வரும்? அதாவது நான் வந்து நடிகனாகி ஆன்மீகத்தில் வரணுங்கிறது அம்பாள் எழுதின சித்தம். நம்மளுக்கு வேணால் இந்த சீனு இப்போ வரலாமே தவிர்த்து எல்லாருக்குமே, நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம எழுதின ஒரு முடிவை தான் நம்ம சீனாக பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு அது இதுவாக இருக்குது. எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல், நான் எப்போ சினிமாவுக்கு உள்ளே வந்தனோ எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் வந்து நம்பியார் சாமி. அவரோட கேரக்டர், அவரோட விஷயங்கள் எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் சினிமாவில் நுழையும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் காமிக்காக தான் உள்ளே வந்தேன். காலங்கள் டிவியில் அந்த ஒரு கேரக்டர் கண்ணாடி போட்டு ஒரு மாஞ்சியா அப்படி வந்தேன். சிங்கப்பல் இருக்கும், ஆமாம், ஒரு கோணப்பல்ல இருந்து அந்த மாதிரி தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். அப்போ நான் வந்து என்னோட உருவம் வேற, நான் ஆசைப்பட்டது வேற. நம்ம உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசைப்படணும். அப்போ நான் சின்ன பையன், ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதானே கொடுக்க முடியும். அதனால அந்த காமிக் கேரக்டர் கிடைச்சி ரொம்ப பேசப்பட்டுச்சு. அப்புறம் பழைய பாண்டியா, தெய்வ திருமகள், ஏஎல் விஜய் சார்து, திருமணமணிக்கா, இந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஆன்மீகம்னா எப்போதுமே உண்டு. ஆனால் அதிகமானது 2017-18 மேலே. சின்ன வயசுலேயே நான் வந்து நேரில் வந்து குலதெய்வத்தை, என்னோட குலதெய்வத்தை நேரில் பார்த்துருக்கேன். யாரு உங்க குலதெய்வம்? பெரியாண்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பானை மாதிரி இருக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதியாக இருக்கணும், வளர்ப்பிறையாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், எல்லா தாயாதினா பங்காளிகள், எல்லா பங்காளிகளும் சேரணும், எந்தவித தீட்டுகளும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் உண்டு. கிருஷ்ணபட்சமா இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் உண்டு. அந்த சுவாமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு மேலே பானை ரூபத்தில் உள்ள நெல் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அது 3 வருஷமும் ஆகலாம், 4 வருஷமும் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். அவர் வந்து தாத்தா, அந்த தாத்தா வந்து 1000, 1500 அவரோட வயசு உள்ளவர். அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன். அதுலேருந்து தான் என்னோட ஆரம்பம். அதுக்கப்புறம் மகா பெரியவர் இருக்கார்ல, மகா பெரியவர் வந்து எனக்கு அவரையும் என்னோட குலதெய்வத்தையும் வேறு நான் பார்த்ததே கிடையாது. நான் மகா பெரியவரை பார்த்தோன்னே என் குலதெய்வத்தை தான் நான் பார்த்தனோன்னு எனக்கு ரொம்ப நாள் மட்டும் எனக்குள்ளே போயிட்டு. பெரியவாளை பார்த்து நான் என்னோட வயசு 1.5-1.25 வயசு இருக்கும், உள்ளே ஓடி போயிட்டேன். அந்த காலகட்டத்தில் வயசு 1.5-1.25 வயசுல உள்ளே ஓடி போயிட்டேன். அப்போ நான் உள்ளே ஓடி போனோன்னே பால பெரியவா, ஜெயேந்திர பெரியவா, உள்ள இருக்கிறவங்களெல்லாம் வந்து குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரியவா இல்லை குழந்தைய உள்ளே விடுங்க அப்படின்ட்டாரு. நான் உள்ளே போயிட்டேன். இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்கிறத பிடிச்சிட்டேன். பார்த்தோன்னே அவர் என்ன பார்த்தார், நான் அவனை பார்த்தேன். இது வந்து நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. நேத்திரம் வழியாக பார்க்கறதுங்கிறது நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த தீட்சணையும் எனக்கு கண்ணில் பட்டு
அவர் என் கையில், அவர் கையால் அவரோட பரிசம் அவருக்கு என் தலையில் கையை வச்சு அது பரிச தீட்சையும் எனக்கு ஆச்சு. அதுக்கு அடுத்தது வந்து அவரோட பார்வையும் பட்டு நயன தீட்சையும் ஆகி கல்கண்டும் கொடுத்தாரு. அதுலேருந்து தீட்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய குரு சிவரூபம்னு சொல்லுவாங்க அவர். அது வந்து டவுட்டே கிடையாது. எல்லா உலகத்துல உள்ள எல்லா இடத்தையும் நம்ம இங்க இருக்கிற டி நகர்லேருந்து மாண்டி சபையில நடக்கிறதுக்கே கால் வலிக்குது முட்டி வலிக்குதுங்கிறோம். அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கெல்லாம் நடந்திருக்காரு நம்ம நினைச்சு பார்த்தா கூட பிரமிப்பா இருக்கும். எங்க போனாலும் நடந்துதான் போவாங்க, அப்படின்னு நடந்துதான் போவாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மகான் கையில நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 2015 வந்து 10, 11, 12 வந்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுலேருந்து வெளியில் வந்தாங்க. அந்த வெளியில் வந்ததில் வந்து சுகர் கம்மியாகி சுகர் மாத்திரை போட்டு ஒரே டாப்லெட்டில் பயங்கரமாக இதுவாகி எங்கள் அம்மா வந்து திருப்பி 2015 அந்தோட அடி 2015 கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? அம்மானா ஒரு உயிர் எனக்கு. அம்மா வந்து ரொம்ப உடல்நலம் ப்ராப்ளத்தில் சிக்கும்போது எனக்கு என்னை தாண்டி ஒரு சஃபர் பயங்கர சஃபர் ஆகிட்டேன். ஒரு மனசுக்குள்ள ஒரு சிவரிங். எப்படி இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லணும்னா எப்படி ஒரு காதலுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அதை விட மேலானது அம்மாவோட காதல். அதுலேருந்து தானே வந்தோம். நாபிக்கம் இது தொப்புள் கொடி உறவுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒன்றும் இல்லை. அதனால நம்ம கூட பிறந்தவங்களே நம்ம அப்படி. எனக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்கா. எனக்கெல்லாம் வந்து எங்கள் அக்காவை பிரிஞ்சு எங்களால் இருக்கவே முடியாது. எவ்வளோ சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விட்டுற வேண்டியது தானா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னால் வந்து எனக்கு சும்மா யாராவது பிரதர் அண்ணான்னு கூப்பிட்டாலே பாசமாயிடுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது எப்படி நம்மளால வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணேன். எங்கள் அம்மா 2015, 16 உடல் நலம் பயங்கர பிரச்சனையாகி டயாலிசிஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் தான் எங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பா, சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் விஷயம், சித்தர்களோட எல்லாமே வந்து அவர் சொல்லுவார். அவருக்கு தெரியாத சித்தரே கிடையாது. அவர் போகர் சித்தர்னா சொல்லுவார். நம்மளுக்கு தெரிஞ்ச 18 சித்தர்கள் நம்மளுக்கு தெரியும். ஆமாம். அவர் வந்து பூண்டி சுவாமிகள்னு ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து குழஞ்சானந்த சுவாமிகள்னு ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் சொல்கிறத, அவர் பல்லு இருக்காத ஒரு அழகுல துண்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த ஒரு சிவ ரூபேனான்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். 83 வயசுல எங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பா. அவர் வந்து அந்த சித்தர்கள் கடெல்லாம் சொல்ல நம்ம மைண்டில் அப்படியே அந்த சித்தர்களோட இது போச்சு. எங்கள் அம்மா உடல்நிலை மாற்றமாக இருக்கும்போது தான் எங்கள் தாத்தாவும் இதுவாங்க. அப்போ திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலைக்கு போன சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் அம்மாவுக்கு, அதாவது டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ஆகணும்ப்பா அந்த உடம்புல செட் ஆகிறதுக்கு. இல்லைனா அது திருப்பி பிரச்சனை வரும். அந்த 1 வருஷம் காலத்துக்குள்ள தான் நாங்கள் அங்கே போயிட்டோம். டயாலிசிஸ் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள அடுத்த நாள் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டு ஒத்துக்காமல் மூச்சு பிரச்சனை வந்துடுச்சு. நல்லா வீசிங் மாதிரி வந்துடும். அது அப்படியே ப்ரெஷர் அதிகமாகி சூட்டாகி ரொம்ப பிரச்சனைகள் ஆகி, அப்புறம் ரமண மகரிஷியோட ஆசிரமம், எங்களுக்கு வந்து ரமணர் வந்து ஒரு விதத்தில் எங்களுக்கு உறவு. அதனால் அதோட ஆசிரமத்திலையும் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ரமணர் பகவானோட ஹாஸ்பிட்டலே அங்கே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாலாம், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் கூப்பிட்டு போனோம். போனதில் ஃபைலு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல அர்ஜென்ட்டில். நான் மட்டும் தனியாக கார் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ சில் கிளைமேட்டு, எதுக்கு வந்து ஏசி போடணுன்ட்டு கண்ணாடியை இது பண்ணி அப்படியே உட்காந்துட்டு, யூ நெவர் பிலீவ் இட். இப்போ கூட எனக்கு அப்படியே குஸ்பம்ஸ் ஆகுது. உங்களோட டிஸ்டன்ஸில் போகர் சுவாமியை பார்த்தேன். அப்பா, அவர் போகசாமி தான் எனக்கு தெரியாது. அந்த நீங்கள் காரில் உட்காந்துருக்கீங்க, அப்போ அவர் காரில் உட்காந்துட்டு இருக்க உங்கள் டிஸ்டன்ஸில் பார்த்தேன். இப்போ கூட நாங்கள் அவரை பற்றி பேசுனா ஹீ வில் எனக்கு தரிசனம் கொடுப்பாரு. இங்கே அப்படியே தெரியும் எனக்கு. அது பாருங்க, எனக்கு அப்படியே இதுவாகும். நம்புவாங்களான்னு தெரில, பட் இதுதான் சத்தியம். எனக்கு அவரை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவர் அப்பியர் ஆகிடுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் தான் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு திடீர்னு நம்மளுக்கு வந்து புல்லரிக்கிறதுங்கிறத விட
அந்த மாதிரி ஒரு மகானை பார்க்கும்போது அது வேற வாரியான ஒரு புல்லரிப்பார், சொல்ல முடியாது, அனுபவப்பட்ட அளவுலயே தெரியாது. அந்த சுவாமியை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு அவர் வந்தார், 2 செகண்ட் தான் வந்தார், அதுக்கப்புறம் அவர் மறைச்சிட்டார், டிஸப்பியர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு என்ன நான் வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு, ஏன்னா யாரை பார்த்துருக்கேன், ஈஸ்வர ஸ்வரூபம், 18 சித்தர்ல ஒரு சித்தர், எந்த வியாதியா இருந்தாலும் தீக்கிறவர் இல்லையா, ஆமா, பூனையவே வேதம் சொல்ல வச்சவர். இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மகானை கண்ணில் பார்த்தது நம்மளால முடியுமா, நம்ம சாதா குப்பை. அந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், என்ன ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு அம்மாவோட ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மாவை கூப்பிட்டு போய் திருப்பி சென்னைக்கு வந்து சென்னைக்குள்ள போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வீட்டில் போய் நைட்டு படுக்கிறேன். இப்போ போகர்னு எனக்கு யாருன்னு தெரியாது. நைட்டு போய் படுத்துட்ருக்கேன். படுத்துட்டு இருக்கும்போது 20 அடி தண்டு மரம், இந்த இவ்வளோதான் இருக்கும், ஒரு சர்க்கிள் தான் இருக்கும். ஆனா அந்த சுவாமி உக்காந்துட்டு இருக்கிற இடம் 20 அடி தண்டு. அப்போ எவ்வளோ வளைவு இருக்கும் பார்த்துக்கோ. அதுக்கு நடுப்பற ஆஷானுபாகுவா உக்காந்துட்டு இருக்காரு. இப்படி அவரோட எண்ணத்திலையும் அவரோட இதுலயும் சுவாமியோட தபஸ் போயிட்டு இருக்கு. இங்க போட்டோல இருக்கா மாதிரி என்னால வரையக்கூடிய அளவுக்கு அம்பாள் எனக்கு சக்தி கொடுக்கல. வரையக்கூடிய அளவுக்கு அம்பாள் எனக்கு சக்தி கொடுத்தானா அந்த சுவாமியோட இதை நான் எனக்கு சொல்லிடுவேன். என்னோட மனசு லெவல்ல தான் என்னோட அந்த சுவாமியை சொல்ல முடியும். ஏன்னா நான் எனக்கு வரைகிற சக்தி இருந்து அப்படி இருந்தா சொல்லலாம், அது நம்மளுக்கு கிடையாது. அந்த சுவாமி அப்படி இருந்து ஆஷானுபாகுவா உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க சுவாமிக்கு பக்கத்துல இத்திரூண்டா நான் போயிட்டு அங்க போய் நின்று அவர் போகும்போது இன்னொன்று உங்களை மாதிரி எதிரும் புதிரமா நின்னோன்னே நான் அவரை தொடலை, அவர் என்ன தொடலை. கண்ணு திறக்குது, தப்புன்னு அடிச்சிடுச்சு. அங்க ஒரு நைந்து தீட்சை கண்ணு பார்வையில. இப்ப பெரிவா கொடுத்தாரா, இவர் கொடுத்தாரா, கொடுத்துருக்காரு, இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இதுவாயிடுச்சா. பெரியாண்டவரான என் குலதெய்வத்தை பார்த்தனா இதெல்லாம் ஒரு பக்கம். 2018 எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி. அது என்ன ஏதுன்னா என்னால் சொல்லி மாறாது, சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் பெயின். அப்போ வந்து திருப்பி எங்கள் அம்மாவை 2015-16 எப்படி நான் இது வாங்கணும், அதே மாதிரி என்னை நானே மிஸ் பண்ணுறேன். என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல, ஒவ்வொரு மாதிரி சஃபர் ஆகிடுச்சு. அப்போது ஒரு குருன்னா அவர் வந்து அட்வொகேட்டு, வாசி யோகி. ஆனால் அவர் அட்வொகேட்டு, ஆனால் வாசி யோகி. கவிதா அக்கா அப்படின்ட்டு எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு அக்கா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நான் வந்து சும்மா பாயை வச்சு சுரண்டிட்டு இருப்பேன் இந்நேரத்துக்கு. அந்த அளவுக்கு மென்டலி இதுவாக இருப்பேன். அந்த அளவுள்ள பிரச்சனையை மால்மர்கன் திருவற்றியூரில் இருக்கார். அவர் வந்து வாசி யோகி. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட கமிட் ஆகணும். நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா டி நகரில் இந்த தெருவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ஓஹோ, அங்கே உட்காந்துக்கிட்டே இங்கே கேட்பாரு. அப்பா. ஆனால் அந்த விட்ட கமிட் ஆகணும். கமிட் ஆனிட்டோன்னா எல்லாம் வாட்ச் பண்ணுவார். இதில் நிறைய பிரச்சனைகளும் உண்டு, உங்களால் எங்கேயுமே போக முடியாது. சிசிடிவி கேமரா மாதிரி. அதனால் இப்போ நான் நினச்சா எனக்கு கால் வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் அவரோட உருவம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் பேண்ட் ஷர்ட்டு இப்படி தான் இருப்பார். தாடியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். ஒரு எளிமையான நார்மலாக யதார்த்தமாக தான் இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகம் இருக்கிறது வந்து அளவில்லாதது. அவருக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியானேன். அவர் என்ன சொன்னார், என்னை பார்த்த பார்வையில் என் பிரச்சனை ஒன்று இருந்ததில்ல, இந்த விஷயத்தை நீ முதல்ல வந்து வெளியில் வா, இதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நீ 1000 பேருக்கு சொல்லுவ. எனக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் சொல்லவே தெரியாது தம்பி. மாசத்தோட 12 மாதம் எனக்கு சொல்லவே தெரியாது, தொடர்ச்சியாக சொல்ல தெரியாது. 27 நட்சத்திரம் சொல்ல தெரியாது, எந்த திதியும் சொல்ல தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஜாதகத்தையே பொய்ன்னு சொன்னவன். இப்போ ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர், அதாவது அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத மீறி அனலைசர் வேற. அதோட விஷயத்த வந்து அந்த அண்ணா எனக்கு நீ நடக்கும், உன்னை தேடி 100 பேர் வருவாங்க. நான் என்னதான் சினிமாவில் இருந்தாலும் தம்பி, என்னை பொறுத்த வரைக்கும் உடையிலையோ
நம்மளோட செய்கையிலையோ நம்மளோட விஷயத்திலேயோ எதுலேயுமே வந்து தெய்வீகம் இல்லை. அதுக்குன்னு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் தெய்வீகம் இல்லைன்னு சொல்ல வரல. ஓகே, அது வேற கேட்டகரி, அது வேற. ஆனால் உடை இப்படி போட்டிருக்கிறதுனால தெய்வீகமா இருக்கிறவங்க இல்லைன்னு கிடையாது. தெய்வீகம்ங்கிறது சத்தியமாயிட்டு ஒரு நம்ம ஆத்மஸ்வரூபத்துல ஆன்மீகத்தை ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். கண்டிப்பா அதுதான் உண்மை. நம்ம அந்த விஷயத்தை வந்து புரிய வச்சாரு. தபஸ் பண்ண அங்கேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தபஸ் பண்ண 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 ஒரு நாளைக்கு சகஸ்திர காயத்ரி, சகஸ்திரம்னா 1000, 1008 காயத்ரி நான் ஒரு நாள் பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன ஆச்சு, போக 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 மேஷத்துல இருந்து மீனம் சொல்ல ஆரம்பித்தேன், மாசத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் 2020 எங்கள் அம்மா உடல்நிலை ரொம்ப மோசமாகி பாதிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா எங்கள் அம்மா இதுவானாங்க. நான் மிதுன லக்னம் புதன், எனக்கு 4ஆம் அதிபதி புதன். எங்கள் அம்மா வந்து வைகுண்ட ஏகாதேசி, புதன்கிறது நாராயணோட ஸ்வரூபம். எங்கள் அம்மாவோட எனக்கு 4ல் கேது உண்டு. அதனால் எங்கள் அம்மா போன நாள் வந்து அந்த நாராயணனோட பாதத்தில் திருவடிக்கு போயிட்டாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். வைகுண்ட ஏகாதேசி, ஏகாதேசி மாத்திரம் இல்லை, வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை ராகுங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா முஸ்லீம் சொல்லுவாங்க. கேதுங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. அன்னைக்கு கிறிஸ்மஸ். ஓ, இப்போ இவ்வளோ சம்பவங்கள் ஒன்று கூடுதா? உள்ளு கூடுது. எதுவுமே எழுதப்பட்ட விதி தம்பி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 2021 அம்பாள் உபாசகம் எடுக்கிறேன். அம்பாள் உபாசகரா மாறுறீங்க? ஆமா. ஓ, இந்த இவ்வளோ ப்ராசஸ். 12 மாதம் சொல்ல தெரியாது, 27 நட்சத்திரம் சொல்ல தெரியாது, மேஷம் டு மீனம் சொல்ல தெரியாத ஒரு நபர் அம்பாள் உபாசகராகிறார். முக்கியமா ஜோதிடத்தை நம்பாத ஒருத்தர். ஆமா. ஓ, இந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 2021 ஜூன் நினைக்கிறேன், ஜூன் ஆர் ஜூலை, ஆனா ஜூனா ஜூலைன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதே மாதிரி 16 17 ஞாபகம் இல்லை. அந்த 2 டேட்ல ஏதோ ஒன்று தான். திடீர்னு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் தாத்தா பண்ண புவனேஸ்வரி எடுத்து நான் பூஜிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்களாவே? நாங்களாவே. அதுக்கப்புறம் மந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குரு கிட்ட கற்றுக்கிட்டு வெளியில் வந்ததுங்கிறது. அதுக்கப்புறம் குருன்னா என்ன, எனக்கு பெருசாக சொல்லி கொடுத்தவங்களாம் கிடையாது. நான் இன்பில்ட்டு தான். அந்த இன்பில்ட்டு காரணம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லாமே புரிய வருது. ஜாதகத்தோட அனலைசிங் 2019 ஆரம்பிச்சாச்சு. 2020 எங்கள் அம்மாவை டேட்டு வைக்கிறேன். எங்கள் அம்மா இந்த டேட்டுக்குள்ளேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மா இல்லை. அதனாலேயே 6 மாதம் முன்னாடி எங்கள் அம்மாட்டேன்னு தள்ளி வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போனே பார்த்து பக்கத்தில் நிற்க மாட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. எவனால ஒரு விதியை கணிச்சு அந்த விதியை தாங்க முடியுதோ அவனுக்கு மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் வந்து அந்த பவரை கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்காது. ஏன்னா நம்மளோட மரணம்னா பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கலாம். நம்மளை சார்ந்தவங்களோட மரணம், அதுவும் அம்மாவோட மரணம்ங்கிறது விதியை கணிச்சுட்டா நம்மளால வாழ்றதுக்கே கஷ்டம். சத்தியம். அதாவது இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்மளுதுங்கிறத விட, இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டுறீங்க, உங்கள் ஜாதகம் அருமையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், அது எனக்கு சந்தோஷமா. அதே சமயத்தில் வேற ஏதாவது சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சஃபர் ஆகிடுவேன். நான் என்னால் முடியாது. பர்சனலாக உங்களுக்கு அட்டாக் எனக்கே ஒரு மாதிரி இதுவாகிடும். அது இந்த தாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தி யாரால கொஞ்சம் கொஞ்சமாக முடியுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்கும், அந்த ஜபம் கொடுக்கும். அப்படி பண்ணும்போது 2021 ஜூனோ ஜூலைலையோ 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ நான் இதை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட அப்பாவோட அப்பா வந்து புவனேஸ்வரி உபாசகர். இப்போ தாத்தா வந்து சித்தர்கள் சொன்னல, அதாவது அம்மாவோட அப்பா வந்து சித்தர்கள் சொன்னல. அம்மாவளி அப்பா வந்து சித்தர்கள், அப்பாவளி அப்பா வந்து புவனேஸ்வரி உபாசகர். ஓகே. அவர் வந்து இந்த வந்து புவனேஸ்வரிய உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியவர் பிரம்மஸ்ரீ யோக ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள்னு புதுக்கோட்டையில் இருக்கார். அவர் தான் வந்து மிகப்பெரிய மகான். இதை புவனேஸ்வரியை வெளியில கொண்டு வந்தார். இந்த சண்டி ஹோமம்னு சொல்லி எல்லாரும் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணவர் அவர் தான். ஓ, அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினவர் தான் எங்க தாத்தா. அதுல இருந்து இங்க இருந்தது. நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புரிதல் ஆகி நான் அம்பாள் எடுத்தேன். இந்த டேட் இருக்குல்ல, எங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு தம்பி, அது எனக்கு பல மாதங்களுக்கு அப்புறம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து படமா எடுத்தாலே அப்படி இருக்கும். அந்த டேட்டும் என்னோட டேட்டும்
அதாவது நான் ஆரம்பிச்ச டேட்டும் ஒரே டேட்டு, ஒரே மந்த், இயர் மட்டும்தான் வேற. அடேங்கப்பா. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. நான் ஏன் எங்க தாத்தா ஆரம்பிச்ச டேட்ல ஆரம்பிக்கணும்? ஏன் உங்க தாத்தா அந்த டேட் எழுதணும்? அவரையே அந்த டேட்ல ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா வருடத்தை மட்டும்தான் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா அது டேட் வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த டேட் எப்படி கரெக்டா 365 நாள் அந்த டேட்டை கொண்டு வர முடியும்? எல்லாம் அம்பாலோட சித்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுதி வச்சதை நம்ம சீனா நம்ம நடிக்கிறோம். எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறது மட்டும் தான் நடிப்பு இல்லை. ஆல்ரெடி பகவான் எழுதி வச்ச நடிப்பை நம்ம நடிக்கிறோம். அந்த நம்ம ஒன்லி மிமிக் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதுதான் உண்மை. இதுதான் விஷயம். ஓகே. இப்போ அம்பாள் உபாசகர் ஆகும்போது நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வரும். நாம வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு தலைமுறை தாண்டி ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதோட வீரியமும் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணீங்க ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட? அம்பாள் உபாசகரோட மெயின் கோர் என்ன? அதாவது இது நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறதுலையும் ஒரு இன்னொரு விதம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு பக்குவமான ஒரு வயசும் கிடையாது. கரெக்ட். எனக்கு 30 அரௌண்ட் தான் ஏஜ். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு உபாசகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த சுவாமியை நம்ம எப்படி அனுசரிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் இங்கே ஆஃபீஸுக்கு வரேன், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் 10 வருஷத்துக்கு நான் பேசினா அப்படி இருந்தவர் இப்படியும் அதே மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அந்த அம்பாலை உபாசகம் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த அம்பாள்கிட்ட நடந்துக்கிறோங்கிறத நான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன் 2021 அதே மாதிரி அமைப்பில் இருந்துட்டாலே போதும். அதே மாதிரி அதுக்கப்புறம் மந்திர தந்திர யந்திர யோக யாக, எப்படி மந்திர தந்திர யந்திர யோக யாக, இந்த 5 விஷயமும் ஒரு பிரபஞ்ச சக்தியை அடையறதுக்கு வேணும் தான். பார்க்குறவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினச்சிட போறாங்க. வேணும் தான். ஆனால் பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சுன்னா இந்த 5மே தேவை. அது டிசைட் பண்ணணும் மூச்சு வாலியாவே. அதாவது நீங்க இங்க இருக்கீங்க, உங்க உடம்புக்குள்ள ஒரு ஜலம் ஓடிட்டு இருக்கா? ஆமா. சலைவான்னு சொல்லக்கூடிய ஜலம் ஓடிட்டு இருக்கா? அது என்ன ரீச் ஆகுமா? ரீச் ஆகும்? ஆகாது. உங்க பார்வை என்னால பார்க்க முடியும், ஆனா அது என்ன ரீச் ஆகுமா? ஆகாது. அதுவும் நீங்க வந்து குருவை போகாதீங்க, நார்மல் மனுஷனாவோ சொல்லு. குருன்னா நேத்திரனால நம்மளுக்கு பவர் கொடுக்க முடியும். நம்ம பேச்சு இருக்கு, இதெல்லாம் ஏதாவது நம்ம பாவமா கை கொடுத்தால வெளியே வேற எந்த வைப்பும் உங்க வைப்பனால எடுக்க முடியாது. ஆமா. ஆனா இதுக்கெல்லாம் மீறி ஒரு வைப்பு ஒன்று இருக்கு. உங்க மூச்சு காற்று என்கிட்ட வரும். அது இங்கதான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அது மூலியமா சக்கராஸ் ஓடும். இந்த சக்கராஸோட விஷயங்களை அந்த பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாரு. எப்படி வந்து அவங்களோட சரணாகதி அடையிறோமோ அந்த விதத்துல அது பார்த்து, அம்மா அப்பா நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட நீங்க ஏதாவது தப்பு பண்ணா ஒத்துப்பாங்களா? எந்த அம்மாவுமே புள்ள கொலையே பண்ணிருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் திருத்த பார்ப்பாங்களே தவிர்த்து நீ தப்பு பண்ணிட்ட, என்ன நீ தப்பு பண்ணன்னு எடுத்து கோடாலிய வச்சு குத்தவா போறாங்க மாட்டாங்க. அப்போ உலகத்தாயான என்னோட அம்மா மட்டும் என்ன பண்ணுவா? சொல்லிதானே கொடுப்பா குழந்தைக்கு. கண்டிப்பா அந்த மாதிரிதான் சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்கா. அதோட விஷயம் மூலியம் அம்பாள் உபாசகம்ங்கிறதுனால என்னை பத்தி மட்டும் சொல்றேன், எல்லாத்துக்கும் எல்லாம் முத்தி அடைஞ்சவன்னு சொல்ல முடியாது. என்ன நம்மளுக்கு we have to way long way to go. ப்ராசஸ்ல தானே இருக்கு. ப்ராசஸ் ஜஸ்ட் எ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஜபம் போயிட்டு இருக்கு, மந்திர தந்திரங்கள் இது தடுப்புற எல்லாருக்கும் தெரிஞ்சாம நான் சினிமாலையும் இருக்கேன், அந்த வேலையும் பார்த்தாகணும். நார்மலா இப்போ இருக்கிறவங்க பார்க்குறவங்க என்னடா அவன் பூஜைங்கிறான் இதுங்கிறான் திடீர்னு சினிமாவில் அது என்னோட ப்ரொஃபஷனல் பேஷன். ஆக்டிங் இட்ஸ் மை பேஷன். ஆமாம், இட்ஸ் மை என்னோட கர்மா. இது நான் நடத்துறதுங்கிறது என்னோட கர்மா. இது நான் நடத்தி ஆகணும். ஏன்னா எனக்கு 10ல் ராகு 4ல் கேது. 4ங்கிறது சுகஸ்தானம். ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவோட ஸ்தானம், அதாவது சுகஸ்தானம், வீடு வாகனம் வண்டி வசதி அம்மா. அந்த 4ஆம் இடத்துல கேது உக்காந்ததுனால தான் எனக்கு இத்தனை விஷயமும் இதுவாயிட்டு இருக்கு. அதுவும் உடனே எல்லாரும் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கால் வந்துடும், ஒரு கிளைண்ட்டு எனக்கும் 4ல் கேது இருக்கு நீங்கள் சொன்னீங்களே அப்போ எனக்கும் அப்படி தானாங்கிறாங்க. அப்படி கிடையாது. 4ல் கேது இருந்து அந்த கேதுவை குருவோட சேர்ந்தோ, அந்த லக்னாதிபதி அந்த 4ல் இருக்கிற கேதுவோட சம்பந்தப்பட்டோ, ஆட்சியோ உச்சமோ நட்போ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு அந்த கேது தசை நோக்கி வந்தால் மாத்திரமே இது நடக்கும்.
ஓகே. உங்களோட ஜேர்னி வந்து சினிமாவில் ஆரம்பித்து ஆனால் தொடங்குனது நான் உங்களோட 1.5 வயசில் அந்த தீட்சையில் தொடங்கி அதுதான் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறத விட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. உங்களோட வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. அம்பாள் உபாசகராகவும் இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகள் பலரோட வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.